நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வாங்குறத பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? நாய்க்குட்டியை வாங்குறதுக்கான ரிசர்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நல்ல ப்ரீடர் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யார் நல்ல ப்ரீடர்? யார்கிட்டேருந்து நாய் வாங்கலாம்? எந்த ப்ரீடர்ஸ்கிட்டேருந்து நாய் வாங்கக்கூடாது? அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன? அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலியும் நானும் டாக்டர் எனது தமிழ். நான் கார்த்திக் முருகேசன், சர்டிஃபைட் டாக் ட்ரெய்னர், கனடாவிலேருந்து. டாக் ட்ரைனிங் என்னுடைய பேஷன். நான் பேசிக்கலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பை ப்ரொஃபஷன். ஹெல்த்தி பேரண்ட்ஸ் மேக் ஹெல்த்தி பப்பீஸ். ஒரு நாய்க்குட்டியை வாங்குறதுக்கான ரிசர்ச் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நல்ல ப்ரீடரை சூஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நல்ல ப்ரீடரை ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பப்பியோட ஹெல்த், அதோடைய டெம்பரமெண்ட், அதோடைய இம்யூனிட்டி, அதோடைய லைஃப் ஸ்பேன், மீனிங் அதோடைய ஆரோக்கியம், குணாதிசயம், எதிர்ப்பு சக்தி, வாழ்நாள், இது எல்லாமே ஒரு நல்ல ப்ரீடர்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா, சரியான பேரண்ட்ஸை தேர்ந்தெடுத்து, சரியான ஹெல்த்தியான பேரண்ட்ஸை தேர்ந்தெடுத்து பண்ணுற ப்ரீடர்ஸ், ரெஸ்பான்சிபிள் ப்ரீடர்ஸ் மூலமாக தான் ரெஸ்பான்சிபிள் பப்பீஸ் வரும். அதனால் சரியான ப்ரீடர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதும், சரியில்லாத ப்ரீடர்ஸை நீங்கள் புறந்தள்ளுறது, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். முதல்ல டாக் ப்ரீடிங்னால் என்னென்னு தெரிஞ்சு பண்ணுறவங்க தான் உண்மையான ப்ரீடர். ஒரு ஆண் நாய், ஒரு பெண் நாய் வீட்டில் 4 குட்டி போட்டுருச்சு, அதனால் அந்த குட்டியை விற்கிற எல்லோரும் ப்ரீடர் கிடையாது. அவங்களுக்கு ப்ரீடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்க பேரண்ட்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த டாக்ஸை மட்டும்தான் ப்ரீட் பண்ணணும். ஒரு டாக் ஹெல்த்தியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா, அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அந்த டாகை ப்ரீடிங்கில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு 7-10 பப்பீஸ் 10 வீடுகளுக்கு போகுது. அந்த 10 வீட்டில் இருக்க ஓனர், அந்த பப்பீஸ், இது ரெண்டுமே சஃபர் ஆக போகுது. ஸோ ப்ரீடிங் இஸ் எ ரெஸ்பான்சிபிள் ஜாப். ப்ரீடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி. ப்ரீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ என்கிட்ட 4-5 நாய்க்குட்டி இருக்குது அப்படின்றதுனாலே நான் வந்து ஒரு ப்ரீடர்லாம் கிடையாது. எந்த மாதிரி ப்ரீடர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும், சரியான ப்ரீடரில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்கணும், இல்லை சில விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்கள் பப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்க பேமெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை, பேரண்ட்ஸை நீங்கள் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட கென்னலை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், வீடியோ அனுப்புகிறோம், அதை பார்த்துட்டு மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருந்தோ, நீங்கள் வெளி மாநிலத்தில் இருந்தோ, ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு பப்பியை வாங்குறீங்கன்னா, வீடியோவில் மட்டும்தான் பார்த்து வாங்க முடியும், என்னால் அங்கே போக முடியாதுன்னா, அப்போ நான் வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால், இல்லை, வாங்கலாம். ஆனால் அப்போவும் கூட அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நேரடியாக பேரண்ட்ஸ், பப்பி பேரண்ட்ஸை மீட் பண்ணுறது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மதரையாவது மீட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து ஸ்டட் டாகாக, ஒரு மேல் டாகை ஒரு ஃபீமேல் டாக் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறவங்க, அந்த ப்ரீடிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மேல் டாகை திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் பேரண்ட் அப்பா மஸ்ட்டு இருக்கிற ப்ரீடர் தான் வேணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இருந்தால் ப்ரிஃபரபிள். இப்போ இவங்க காமிக்கிறதுக்கு, பேரண்ட்ஸே காமிக்கிறதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா, இவங்க எங்கேருந்து அந்த பப்பீஸ் தூக்கிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ரெஸ்பான்சிபிளாக ப்ரீட் பண்ணாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. டாக்ஸோட ஹெல்த்தை பற்றி கவலைப்படாமல் ரிப்பீட்டட் ப்ரீடிங், அது ரொம்ப அன்ஹெல்த்தி. அதில் வர்ற பப்பீஸும் அன்ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ப்ரீடர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஃபெசிலிட்டி, கென்னல் ஃபெசிலிட்டி, இதை அவங்க வந்து பார்க்குறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நிறையா சந்தைகளில் நாய்க்குட்டியை விற்கிறாங்க. நானும் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லலாம் பார்க்குறேன். அவங்ககிட்ட வாங்கவே கூடாதா, அப்போ அந்த பப்பீஸுக்கெல்லாம் ஆதரவே கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த மாதிரி விற்கிறவங்ககிட்ட பேரண்ட்ஸ் நாங்கள் பார்க்கணுன்னு கேளுங்க. நீங்கள் போன உடனே அங்கே காசு கொடுத்து பப்பியை வந்து ஒரு கடையிலேருந்து ஒரு பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு வர மாதிரி டபக்குன்னு தூக்கிட்டு வராதிங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி உடனடியாக முடிவெடுக்கிறது முதல் தப்பு. எமோஷ்னல் ட்ரிவன் டெசிஷன்ஸ் எல்லா டைம்லேயும் ப்ராப்ளமாக தான் முடியும். 9 out of 10 டைம்ஸ் ப்ராப்ளமாக தான் முடியும். அதனால் அவங்க அந்த பப்பியை மட்டும் காமிச்சு விற்கிறாங்க அப்படின்னா வாங்காதீங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நாளைக்கு நீங்கள் சந்தைக்கு வரும்போது மறுபடியும் அந்த இதை கூட்டிகிட்டு வர முடியுமா, பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர முடியுமா, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் பேரண்ட்ஸை வந்து பார்க்கணும். நான் வேறு யார்ட்டேருந்து நாய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அது டிசைரபிளான சாய்ஸ் கிடையாது. ஆனால் அந்த பப்பீஸையும் யாராவது வாங்கி காப்பாற்றி தான் ஆகணும். அதை நான் தப்பு சொல்லலை. ப்ரீடர்கிட்டேருந்து வாங்கினா, நல்ல குவாலிட்டியான ப்ரீடர்கிட்டேருந்து வாங்கினா காசு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்குறத என்னன்னு தெரிஞ்சு வாங்கணும். இப்படி ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள். ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் வாங்காமல் இருக்கிற டெசிஷன் வந்து எவ்வளோ பெட்டர் கம்பேரிட்டிவ்லி, நீங்கள் ஒரு பப்பியை வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸோ, இல்லை உங்களுக்கு ஒவ்வாத சில விஷயங்களும் நடக்கும்போது அதை கொண்டு போய் தெருவில் விடுறது, அதை வேறு யாராவது வாங்கி கூட வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டில் இல்லாமல் போய் அதை வாங்கிட்டு வந்து வெளியில் விட்டிங்கன்னா, அது உங்களை ஃபேமிலி பேக்குன்னு நினைக்கிற பப்பி வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். பெரிய பாவம். அப்புறம் எந்த கோயிலுக்கு போய் எந்த சாமியை கும்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாவம்லாம் பண்ணோம்னா.
ஒரு குழந்தைய நம்ம நிராதரவாக விட்டுட்டு வர்றதும், நம்ம வீட்டில் வளர்ந்த பப்பியை தெருவில் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வர்றதும், அபேண்டன் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது வேக்சினேஷன். அவங்க வந்து வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும். எந்த வேக்சின் போட்டாங்கன்றது தெரியணும். சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் வேக்சின் போட்டேன்னு வாய் வார்த்தையை நம்பி மட்டும் எந்த பப்பியும் வாங்கிட்டு வரக்கூடாது. அவங்க எத்தனை வேக்சின்ஸ் போட்டிருக்காங்கன்றதை அவங்க கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுக்கணும். பப்பியை விற்கிறவங்களோட அந்த வேலை காசை நீங்கள் கொடுத்த உடனே அந்த விற்கிறதோட அந்த ப்ரீடரோட வேலை முடியலை. அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பணும். அதுக்கு அவங்களுக்கு முதல்ல நாலேஜ் வேணும். அது அவங்களுக்கு தெரியணும். என்ன ஃபீட் பண்ணலாம், என்ன ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பப்பியை வந்து ஹவுஸ் பிரேக் பண்ணியிருக்காங்களா, அது பாத்ரூம் போகிறதுக்கு வெளியில் வந்துருச்சா. அவங்க சொல்லுவாங்க, குட்டி தானேங்க இன்னும் 8 வாரம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எப்படி அதுவாக எல்லாம் பழகாது. ஆனால் அதை ஆரம்பிச்சிருக்காங்களா, அவங்க வெளியில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிருக்காங்களா, அங்கேயே பாத்ரூம் போதா. இப்போ ஒரு கூண்டில் ஒரு 7 பப்பியை போட்டு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை அந்த பப்பீஸ் வந்து அங்கேயே பாத்ரூம் போகிற மாதிரி இருந்ததுன்னா வேறு ஒரு பப்பி இன்னொரு பப்பியோட மலத்தை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தன்னுடைய மலத்தை அதுவே சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேர் காப்ரோஃபேஜியா அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை பற்றி தனி வீடியோவே பண்ணலாம். அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் ப்ரீடரால் வளர்க்கப்பட்ட பப்பீஸ் அன்ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தயங்காது. இதில் இந்த ப்ராப்ளம் வந்து நிறையா இடத்துல நான் கேள்வியும் படுறேன், பார்க்குறேன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங். அவங்களுக்கு இட வசதி இல்லாமல் வெறுமனை விற்கணும், சீக்கிரமாக தள்ளி விடணுன்றதுக்காக ஒரு இதுக்குள்ளே போட்டு வச்சு இந்த கோழியெல்லாம் அடைச்சி வைக்கிற மாதிரி, கோழி குஞ்சு அடைச்சி வைக்கிற மாதிரி, அதுவே தப்பு தான். அந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டான ஸ்பேஸில் ஒரு 10 பப்பீஸை போட்டு அடைச்சி வச்சு ஒரு ஹைஜீன் எதுவும் இல்லாமல் வளர்க்குற டாக்ஸ் வந்து நீங்கள் வந்தது உடனே அதுவாக தானா நீங்கள் சுத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு அதுவும் சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்க போகிறதில்ல. ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்குங்க. தெருவில் இருக்க டாகை அப்போ நான் வாங்கிட்டு வந்து வளர்க்கக்கூடாதா? தெருவில் இருக்க டாக் சுத்தம் இல்லாமல் தான் இருக்கும். தெருவில் இருக்க டாக் நல்லா கவனிச்சு பாருங்கள். அது பாத்ரூம் போகிறது ஒரு இடமா இருக்கும், தூங்குறது ஒரு இடமா இருக்கும். பாத்ரூம் போய்ட்டு அங்கேயே படுத்து தூங்குதான்னு ஒரு டாக் பாருங்கள். தெருவில் இருக்க டாக் எப்போவுமே தன்னுடைய மலத்தை தானே சாப்பிடாது. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேர். தன்னுடைய மலத்தை தானே சாப்பிட்ற டாக் மோஸ்ட்லி ஒன்று நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, வீட்டில் வளர்க்குற டாக் அதை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடர் மூலமாக வர்றது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். டிவார்மிங் ரெக்கார்டு இருக்கணும். டிவார்மிங் ரெக்கார்டும் வேக்சினேஷன் ரெக்கார்டும் இல்லாத பப்பி ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அந்த என்ன ப்ரூஃப் இருக்குது அந்த டாக் பண்ணாங்கன்னு. அது இல்லாதவங்ககிட்ட வாங்காதீங்க, அவங்க ரெஸ்பான்சிபிள் ப்ரீடர் கிடையாது. ப்ரைஸ் நெகோசியேஷன், டூ மச் ஆஃப் ப்ரைஸ் நெகோசியேஷன், அது வந்து ஒரு டெஸ்பரேஷன் சொல்லலாம். எடுத்தோடனே நீங்கள் 10,000 சொல்கிறாங்க, நீங்கள் என்னால் அவ்வளோ முடியாதுங்கிறீங்க. உடனே டக்குன்னு சொல்லி 8,000 கொடுங்கன்றாங்க, நீங்கள் 7,000 அப்படி பண்ணிங்கன்னா அதில் என்ன அவங்களுக்குன்னு இருக்க பிராண்ட் நேம் இல்லைல்ல, அவங்களுக்குன்னு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இல்லைல்ல, நம்ம எப்படியோ அதை தள்ளி விட்டால் போதும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் குறைச்சி வாங்குறது ஓகே, ஆனால் அந்த ப்ரீடர் வந்து வெறுமனே பப்பியை தள்ளி விடுறதுக்கு பார்க்குறாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். கடைசியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை நாளில் பப்பியை கொடுப்பீங்க? இப்போ ஒரு ப்ரீடருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, இல்லை எங்கள்கிட்ட பப்பி இருக்குன்னு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் நம்பர் போட்டிருக்காங்க, யூடியூப்பில் நம்பர் போட்டிருக்காங்க, கூப்பிட்றீங்க. கூப்பிட்ட உடனே நீங்கள் எத்தனை நாள் அங்கே பப்பியை கொடுப்பீங்க? 30 நாளில் கொடுத்துருவோங்க. பிறந்தோடனே ஃபோனை வச்சுட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவங்கக்கிட்ட ஒரு வாரத்தை மட்டும் சொல்லுங்கள், 35 நாள்லாம் பப்பியை கொடுக்கக்கூடாது, நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, 56 நாளைக்கு முன்னாடி பப்பியை கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருந்து பப்பி வாங்காதீங்க. எத்தனை ப்ரீடர்கிட்ட பேசி எத்தனை ப்ரீடர் சொன்னாலும் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க கோவப்படுறதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவங்ககிட்டருந்து வாங்காதீங்க. அவங்க 35 நாள்னு சொல்கிறது அது 24 பப்பியாக இருக்கலாம். 56 நாளைக்கு முன்னாடி ஒரு பப்பியை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதனால் வர பிரச்சனைகள் எக்கச்சக்கம். எல்லாருக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோடைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் அது நிறையா விஷயங்கள் டீல் பண்ண வேண்டியிருக்கும். ஆக மொத்தம் இன்ஜஸ்டிஸ் டு பப்பி 56 நாளைக்கு முன்னாடி அம்மாட்டிருந்து பிரிக்கிறது. லீடர்கிட்ட என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்? பப்பி வாங்குறவங்க இந்த கேள்விகளை மட்டும் கேட்க மறந்துடாதீங்க. ஃபாதர் மதர் நான் பார்க்கலாமா? ஃபாதர் இல்லைன்னு பரவாயில்ல, மதரையாவது நான் பார்க்கலாமா? இது எத்தனாவது லிட்டர் மதருக்கு? இது எத்தனாவோட குட்டி போடுது? எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மதர் டாக் வந்து லிட்டர், அதாவது குட்டிகள் போடுது? இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் லிட்டரா, செகண்ட் லிட்டரா, தேர்ட் லிட்டரா? இந்த கேள்வி கேட்டுக்கோங்க. உங்கள் ஃபெசிலிட்டியை நான் நேரில் வந்து பார்க்கலாமா? பப்பீஸுக்கெல்லாம் வேக்சின் பண்ணி கொடுப்பீங்களா? ஃபஸ்ட் வேக்சினா, செகண்ட் வேக்சினா? அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா? டிவார்மிங் எத்தனை தடவை பண்ணியிருக்கீங்க? பப்பியோட வயசு, பப்பியோட டேட் ஆஃப் பர்த், இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுது? அதை கன்ஃபார்மாக கேட்கணும். முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு, இதுக்கு முன்னாடி பப்பி வாங்கினவங்களோட ரெஃபரன்சஸ் இருக்கா? ஒருத்தர் 2 பேர்கிட்ட நான் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாமா? இது ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடி யாராவது வளர்க்குறவங்க டெம்பரமெண்ட் இஷ்யூஸோ இல்லை பப்பீஸுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தது, ஜெனட்டிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செக்லிஸ்ட் இது தான். நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு டாக் வேணுமா அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க. அப்புறம் எந்த ப்ரீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் எந்த
ப்ரீட்ஸ் அட்வைசபிள், எந்த ப்ரீட்ஸ் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ப்ரீடரை போய் பார்க்குறீங்க, அந்த ப்ரீடர்கிட்ட பேசுகிறீங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவசரப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், டாக் ஓனர்ஷிப் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி முன்னாடி நம்ம பண்ணுற ரிசர்ச் பின்னாடி ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கும் நாய்க்கும் தவிர்க்கும். அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2ல் ஒரு பப்பியை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், ஒரு லிட்டர் ஆஃப் பப்பீஸ் இருந்துச்சுன்னா அந்த பப்பீஸில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு தகுந்த மாதிரி பப்பியை, அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது கார்த்திக் முருகேசன். காலையும் நானும் டாக்டர் என தமிழ். ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.